நடிகர் சூர்யா இப்போ சிறுத்தை சிவா இயக்கத்துல உருவாகும் கங்குவா படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா திஷா பதானி நடிக்கிறாங்க. மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாகியுள்ள இந்த படத்தை ஞானவேல் ராஜா தயாரிக்கிறாரு. பிரியன் ஜானர் மற்றும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 டைப்ல இந்த படம் உருவாகி இருக்கு. ரீசெண்டா இந்த படத்தோட ட்ரைலர் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ட்ரைலர்ல சூர்யாவோட நடிப்பு தரமா இருந்துச்சுன்னு ட்ரைலரை பார்த்த ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த படம் வரக்கூடிய அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, சூர்யாவோட பிறந்த நாள்ல வெளியான ஆதி நெருப்பே ஆறாத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பேங்கிற சாங் வேற லெவல்ல ரீச் ஆகிட்டு இருக்கு. இந்த பாடலுக்கு அப்புறம் படம் பத்தின ஒவ்வொரு அப்டேட்டும் வரிசையா வந்த வண்ணம் இருக்கு. சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் முடிவடைஞ்ச நிலையில இப்போ திடீர்னு இந்த படத்துல கார்த்திகை நடிக்க வச்சிருக்காங்க. இப்போ இவரு இந்த படத்துல என்ன கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகி இருக்கு. அதாவது நடிகர் கார்த்திக் இந்த படத்துல வில்லனான பாபி தியோலினோட மகனா நடிச்சிருக்காராம். இதனால கார்த்திக் கங்குவா படத்துல சூர்யாவுக்கு வில்லனா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது தெரிய வருது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.